ஆனால் மற்றவர்களை விட யூதர்களாகிய நாம் மேலானவர்களா? இல்லவே இல்லை. ஏனெனில் யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்துக்கு உட்பட்டிருப்பதாக ஏற்கனவே எடுத்துரைத்தாயிற்று. அப்ப பாத்தீங்கன்னா யூதர் கிரேக்கர் யாருன்னே கிடையாது, எல்லாமே பாவத்துக்கு உட்பட்டிருந்த பாவிகளாகிய நாம். ஒவ்வொருவருமே பாவியல் என்பதை ஏன்னா எப்ப மீறுதல் ஏற்பட்டதோ, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறுறது நிமித்தம் எப்ப அந்த ஆதாம் வழியாக வந்ததோ, ஆனா புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக அந்த பாவங்கள்லாம் கழிக்கப்பட்டது. ஆனா பாவத்தை மன்னிக்க கூடிய ஒரே ஆண்டவர் நம்ம இயேசு கிறிஸ்து தான். ஆனா நம்ம பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்ற உணரும் போதுதான் அந்த பாவம், இந்த செயல்பாடு பாவம் என்று நாம் உணர்கின்ற போதுதான், அதை குறித்து நாம் மனமறுத்தப்படும் பொழுதுதான் அதை மன்னிக்கிறதுக்கு. அது இவங்கதான் உயர்ந்த, யூதர்கள் பாவம் செய்வதில்லை, கிரேக்கர்கள்லாம் இதை செய்யறாங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருமே பாவிகள் தான் அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லுது. ஏன்னா ஏற்கனவே பாவம் செய்ததுனாலதான் ஏற்கனவே எடுத்துரையாயிற்று, பாவத்துலதான் நம்ம இருக்கிறோம் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டது. அவ்வாறே மறைநூலும் எழுதுறது என்னன்னா, நேர்மை யாராலே இல்ல, ஒருவர் கூட இல்ல, ஒருத்தவங்க பரிசுத்தரா இருக்கீங்கன்னா இல்ல அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்ப நம்ம எப்படி பரிசுத்தமா ஆவறது அப்படின்னாக்க, அதுதான் 100க்கு 100 பாவத்துல இருந்த நம்மள ஆண்டவர் 90, 80, 70, 60, 50, 40, 30, 20 அப்படின்னு ஆண்டவரால குறைக்க முடியும். அதை நம்ம மனசு வைக்கணும். ஆவியானவர் துணை வேண்டி நாம இருக்கும் பொழுது அந்த நேர்மையாளர் ஒருவர் கூட இல்ல அப்படின்னு வார்த்தை சொல்லுதுல. ஆனா நிச்சயமா நம்மள மாற்றக்கூடிய, ஆனா நம்ம பலவீனமானவர்கள் தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஆனா நேர்மையானலே இல்லை, ஒருவர் கூட இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மதிநுட்பம் உள்ளவர் ஒருவரும் இல்லை, கடவுளை தேடுவர் எவராவது உண்டா? அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த இறை கொடுகையெல்லாம் தேடிக்கொண்டு இருக்கிறோமே, அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு ஜெப ஸ்லாட் போட்டு 4 மணி, 3 மணி, 12 மணி, மதியம், காலை, அதிகாலை, இரவு அப்படின்று இந்த கூகுள் மீட் எல்லாம் வச்சிருக்கோமே, ஆண்டவர் ஏன் இப்படி சொல்றாரு? மதிநுட்பம் உள்ளவர் ஒருவரும் இல்லை, கடவுளை தேட எவராவது உண்டா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாருன்னா, அப்ப ஒருத்தர் கூட நம்ம எல்லாம் இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு இந்த வார்த்தை நம்மளுக்கு இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா கடவுளை தேடுவது எப்படி தேடுவது, எந்த மனநிலையோடு தேடுவது அப்படின்னு இருக்குது அப்படின்னு சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கோம். கடவுளை தேடுவது அவர் எப்படி சொல்லியிருக்காரு, அவரு எப்படி பரிசுத்தரா இருந்தார், அதே போல பரிசுத்த உள்ளத்தோடு, உண்மையும் உத்தமமா முழு உள்ளத்தோடு 80% ஆண்டவரை தேடிட்டு 20% உலகத்துக்கு அறியல இருக்காம 100% அவரை தேடணும். அப்ப நம்ம 100% தேடும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த கடவுளை தேடுவர் எவரோன்னு ஒண்ணு, இந்த இருக்கா என் புள்ள அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. இப்படி சொன்ன ஆண்டவர் அப்படி சொல்லுவாரு. அதை சொல்ல வைக்கிறதுக்கு நம்மளுடைய கரத்துலதான் இருக்கிறது. அப்ப மதிநுட்பம் உள்ளவர் கடவுளை தேடி எவராவது உண்டோ? எல்லாரும் நெறி பிறந்துதான் இருக்கோம். ஒருமிக்க கட்டு போயிடும், நல்லது செய்வார் யாரும் இல்லை, ஒருவர் கூட இல்லை. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது, அப்ப நான் இல்லையே ஆண்டவரே, சீடர்கள்லாம் எப்படி கேட்டாரு, நானா அப்படின்னு கேட்டாங்கல்ல அந்த கடைசி பந்தியில. அது போல நான் இல்லையா ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஒரே ஒரு இறைவார்த்தையை, நம்ம அதிகாலையில ஆண்டவர் நமக்கு என்ன இறைவார்த்தையை கொடுக்கிறாரோ அந்த இறை வார்த்தையை நாள் முழுவதும் நடக்கும் போது, படுக்கும் போது, ஜாமா வளர்க்கும் போது, எந்த வேலையில நம்ம வேலை செஞ்சுட்டா கூட இருந்துட்டா கூட நம்ம சிந்தனை எல்லாம் அந்த இறைவார்த்தையில இருக்கும் பொழுதுதான் 100% ஆண்டவர் நம்ம தேடுவராக நாம் மாறுவோம். இப்ப அந்த ஒரே வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை போதுமே அந்த நாள் முழுவதும் தியானிக்க நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. அது போல ஆண்டவர் அதிகாலையில நமக்கு ஆவியானவர் என்ன இறைவார்த்தை கொடுக்கிறாரோ, ஆண்டவரே இந்த இறைவார்த்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை இந்த நாள் முழுவதும் என்னோட பேசட்டும். ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலம் எனக்கு என்ன சொல்ல போறீங்க, இன்று என்ன குறை இருக்குது ஆண்டவரே, என்னை நிவர்த்தி செய்யக்கூடிய என்ன நிலைமை இருக்குது ஆண்டவரே, எனக்கு கற்பிச்சு தாங்க. நீங்க தான் ஆண்டவரே ஆலோசனை கர்த்தராக இருக்கீங்க. நான் தங்கியிருக்க என்னுடைய ஆலயத்துல நீங்க இருக்கீங்க. என்னுடைய ஆலயம் இதயம் நீங்க தங்குற ஆலயமாக இருக்கிறது. என்னை விட்டு எப்பயுமே போகாதீங்கப்பா, எப்பவுமே போகாதீங்க. என் கூட இருக்கும் போது நான் செய்யற பாவம் என்னை சுட்டிக்காட்டப்படும். அப்ப நான் என்ன திருத்திக் கொள்வேப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்க இறைவார்த்தையை நாம அதான் முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மோடு, முழு ஆற்றலோடு ஆண்டவரை தேடணும். இணை சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கும் அந்த வார்த்தை. அதான் நல்லது. அப்ப நீ இருக்கிறப்பா அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்து சாட்சியம் பகர்வார். அவர்களது தொண்டை திறந்த பிணக்கூலி, அவர்களது நாக்கு வஞ்சகம் பேசும், அவர்கள் உதட்டில் உள்ளது விரியன் பாம்பு. இப்படி எல்லாம் பயங்கரமான ஒரு வார்த்தை. இது யோசிச்சு பார்த்தா விரியன் பாம்பு நஞ்சுனா எப்படிப்பட்ட நஞ்சு.
அந்த நஞ்சு நம்ம நாவுல இருக்குன்னு சொல்றாருன்னா, அப்ப எவ்வளவு மைன்யூட்டா நம்மள அவரு கவனிச்சுட்டு இருக்கிறாரு பாருங்க. அப்ப பாரு, இத குறித்து நம்ம வெட்கப்படணும். இப்படி சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு. விரியம்பாம்பி நஞ்சு நம்ம நாவுல இருக்கதான். துதிக்கிறதும் இந்த நாவு தான். அடுத்தவர்களை தூற்றுவதும் இந்த நாவு தான். இரட்டை வார்த்தை பேசுவதும் இந்த நாவு தான். கெட்ட வார்த்தை பேசுவதும் இந்த நாவு தான். இந்த வார்த்தையே புறங்கூறுவதும் இந்த நாவு தான். சபிக்கிறதும் இந்த நாவு தான் அப்படின்னும் போது ஆண்டவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? எப்படி ஏற்றுக்கோ என் புள்ள முன்ன பாவ வாழ்க்கையில இருந்துச்சு. இப்ப தூயதொரு வாழ்க்கைக்கு வந்துருச்சு. அப்ப ஏன் அப்படி வந்த புள்ள வாயில இருந்து சாபம் வரக்கூடாது? அப்ப முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிறார். அதுக்குதான் அப்படி சொல்றாரு. உன்னுடைய நாக்குல விரியன் பாம்பு நஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதெல்லாம் நாம் தவிர்த்துட்டு இருக்கோம் என்றால் நிச்சயமா ஆண்டவர் இந்த வார்த்தை ரொம்ப ஹார்ஷா, ரொம்ப ஹார்டான வார்த்தை நம்மள்ட்ட சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம இப்படி இருந்தோம் என்றால் நிச்சயமா நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது ஆண்டவருக்கு பிரித்தமான பிள்ளையா நம்ம மாறுவோம். அவர்கள் வாயில் சாபமும் கொடுமையும் நிறைந்துள்ளது. ரத்தம் சிந்துவதற்கு அவர்கள் கால்கள் விரைகின்றன. நம்ம அதிகாலையில எந்திரிச்சு ஜெபிக்கிறோம்ல, அர்ப்பண ஜெபம்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அர்ப்பண ஜெபத்துல சொல்லணும், ஆண்டவரே நான் இந்த எந்திரிச்சிருக்கிறது உமது கிருபை. நான் அப்படியே படுக்கையில இறந்து போயிருந்தாலும் போயிருப்பேன். ஆனாலும் உங்களுடைய உயிர் மூச்சு கொடுத்து என்ன வாழ வச்சிருக்கீங்க. ஒரு ஆசீர்வாதத்தை நாளை இன்று கொடுத்திருக்கீங்க. நன்றிப்பான்னு சொல்லிட்டு என்னுடைய உடல் உள்ள ஆன்மா, சிந்தனை, சொல், செயல், நான் சந்திக்க நபர்கள், சூழ்நிலைகள், நான் போகின்ற இடங்கள், பணித்தலங்கள், நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன் அங்கெல்லாம் உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் இடத்துல நான் ஒப்பு கொடுத்துட்டோம். இந்த இடத்துக்கு நீ போவாதன்னு ஆவியான நமக்கு உணர்த்துவார். அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. ஏன் போய் தான் பாப்போமே நினைக்க போ, அதுக்கான பலனை நீ அதனால ஆண்டவர் போகாதன்னு சொல்லி நமக்கு எச்சரிப்பு சத்தம் கொடுப்பாரு. அது அவரோடு அந்த இறைவார்த்தையோடு நாம் இருக்கும் பொழுதுதான் அவர் எச்சரிக்கிற எச்சரிப்பு நமக்கு சத்தம் கேட்கும் நமக்கு. அப்படி நம்ம ஆவிக்குள்ள நிறைஞ்சு ஜெபிக்காம ஆண்டவரிடத்துல நம்ம அர்ப்பணிச்சு ஜெபத்தை சொல்லாம அவருக்குள்ள இல்லாம இந்த உலகத்துக்குரிய காரியத்துல நம்ம இருக்கும் பொழுது அவர் எச்சரிப்பு சத்தம் நமக்கு செவிக்கு நம்மளுக்கு கேட்காது. நம்மளுடைய வாழ்வில ஆசீர்வாத வார்த்தையை தான் இருக்கணும். நம்மள எதிரியா நினைப்பவர்களுக்கு கூட என்ன சொல்றாரு ஆண்டவர், நீ அந்த இடத்துக்கு போய் உன்னுடைய சமாதானம் சொல்லு. சமாதானம் பீஸ் பி வித் யூன்னு சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்த சமாதானம் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொண்டா அந்த சமாதானம் அவங்களோட தங்கும். அந்த சமாதானம் நமக்கு இருக்கும். இவன் வந்துட்டான், பெரிய இது மாதிரி வந்துட்டான், இவெல்லாம் நமக்கு சமாதானம் சொல்ல வந்துட்டான் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த சமாதானம் அவங்களுக்கு இருக்காது. நம்மளுக்கு டபுள் மடங்கா அந்த சமாதானமும் அமைதியும் சந்தோஷமும் ஆண்டவர் நமக்கு திருப்பி தருவான்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்மள எதிரியா நம்ம யாரையுமே நினைக்க கூடாது. நம்மள யாராவது எதிரியா நினைச்சா கூட அந்த வீட்டுக்கு போகும்போது சமாதானம், இயேசுவே நாமத்தினால அந்த சமாதானத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அவங்களோட போனா அவங்க நம்ம எதிரியா நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த நிமிஷம் வரைக்கும் இந்த இறை வார்த்தையை போகும்போது அவங்களுடைய உள்ளத்தை ஊடுருவி குத்தும் பொழுது அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க, ஐயோ நம்ம அவங்கள எதிரியா நினைச்சோமே, நம்ம சமாதானம் இல்லப்பா, நம்ம மனசை மாத்திக்கணும்னு அவங்களுக்கு ஒரு மன மாற்றத்தை ஆண்டவர் அப்பொழுது ஆவியானவரை அவங்களுக்கு கொடுப்பாரு. எனவே நம்மளுடைய வாயில சாபமும் கொடுமையும் வேண்டாம். நம்ம கால்கள் தீமையானவற்றை நாடி செல்ல வேண்டாம். எந்த இடத்துக்கு ஆண்டவர் போக சொல்றாரு அந்த இடத்துக்கு அமைதி வழியே அவர்கள் மனக்கண்களை இறையச்சு. பாருங்களேன், இறையச்சு ஆண்டவர் மேல நான் ஆண்டவர் வார்த்தையை எல்லா கூடுகையிலையும் போய் கேட்கிறேன். எத்தனை ஜபக்குடிகளுக்கும் அத்தனை ஜபக்குடிகளை நம்ம கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறை பயமே இல்லாம இருப்பாங்க. இப்ப காலையில ஆனா டிஃபனு, மதியானம் ஆனா சாப்பாடு, நைட் ஆனா டிஃபன் சாப்பாடு அப்படின்னு எப்படி நம்ம 3 வேளையும் சாப்பிடுறதுக்கு நம்ம இது பண்றோமோ அதே போல ஜெபிக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கிறதுக்கும் ஐயோ மணி 10 ஆயிடுச்சு, 6 மணி ஆச்சே, 6 மணிக்கு என்ன ஜெபம் சொல்லுவோம் நம்ம, அந்த 6 மணி காலையில 6 மணி 12 மணி அந்த அந்த மூவேலை ஜெபம் சொல்லுவோம்ல, அந்த 6 மணி ஆச்சு ஜெபம், 12 மணி ஆச்சு அந்த ஜெபம் 10 மணி ஆச்சு அப்படின்னு அந்த ஜெபத்தின் ஆவி நமக்குள்ள இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மள்ட்ட விரும்புற. இறையச்சம் என்பதே இல்லை அப்படின்றாங்க. ஐயோ ஆண்டவர் இந்த வார்த்தையில சொல்லியிருக்கிறார். நம்ம மீறும்போது ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு எச்சரிக்கும், இது செய்யாத அப்படின்னு சொல்லும். அதை மீறி நம்ம செஞ்சோம்னா அதற்கானவது நம்ம நிச்சயமா அனுபவிச்சு அவன். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பா, நீ செய்யாதானே, நான் சொன்னேன்ல உன்ட்ட செய்யாத, நான் உன்ட்ட நேரடியா இறை வார்த்தை வழியா சொன்னேன், நீ செய்யாத, நீ மறுபடியும் மீறி போன, இறை ஊழியக்காரமா சொன்ன, மீறி போன, அது நீ அனுபவி அப்படின்னு ஆண்டவர் விட்டுருவாரு. அதனால ஆண்டவருடைய பற்றிய அச்ச உணர்வு நமக்குள்ள இருக்கும். ஐயோ ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு, இதை செய்யக்கூடாது, உன் பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறவன் தான் மோட்சம். நம்ம அறிக்கையை செய்ய சொல்லியிருக்காரானே, ஒரு நம்ம பாவ சங்கீதனை செஞ்சு எத்தனை நாள் ஆச்சு நம்ம சிந்திக்கணும். அந்த பாவ சங்கீதனை சொல்லும் பொழுது என்ன சொல்ல, நான் இத்தனை மாசம் ஆச்சு, இத்தனை நாள் ஆச்சு, இத்தனை வாரம் ஆச்சு நான் பாவ சங்கீதனை பண்ணின்னு சொல்லிட்டு ஒப்புரவாசத்தை சொல்லும்போது அதையும் சொல்லணும்.
அத சொல்லாம நம்ம மறைக்கிறது. அதே போல நம்ம பக்கத்துல இருந்த பாவம், சின்ன சின்ன பாவத்த சொல்லி பெரிய பெரிய பாவத்தெல்லாம் மன்னிச்சுருவோம். அதெல்லாம் இல்ல. பெரிய பெரிய பாவத்த தான் முதல்ல சொல்லணும். சரி அற்ப பாவத்தெல்லாம் கூட ஆண்டவர் மன்னிச்சிரு. பெரிய பாவத்த. சப்போஸ் நம்ம வந்து ஒப்புரவு சாதனை செய்யும்போது நம்ம பாவத்த மறந்துருவோம்னா, ஒரு பாவம் செஞ்சா, ஐய்யயோ! இது பாவம் எச்சரிக்கப்படும்போது டக்குன்னு எழுதி வச்சிரணும் அந்த பாவத்த. இதே மாரி நம்ம பாவத்தெல்லாம் 5 வயதிலிருந்து இப்ப வரைக்கும் செய்த அனைத்து பாவங்களையும் எழுதி வச்சு பார்த்து படிச்சா கூட ஒண்ணும் இல்லங்க. ஆனா அத சொல்லாம மறைக்க தான் கூடாது. அந்த மாரி நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்து மாறிட்டோம் அப்படின்னு ஒரு மனமாற்றம் பெற்றவள் என்பதை வந்து இதன் மூலம் தான் நம்ம பாவ சங்கீதனை ஒன்று விடாம அறிக்கை செய்த மூலம் தான் வந்து நம்மளுடைய மாற்றம் பெற்ற வாழ்க்கை என்பது நமக்கு தெரியும். அப்ப இறையச்சம் என்பதே இல்ல அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லுதுன்னா, இதுதான் ஜெபமாலை சொல்றது, ஜெபம் சொல்றது, குடும்பமா ஜெபம் பண்றது. ஒரு நாள் ஒரு குடும்பம் குடும்பமா ஜெபம் பண்ணுவாங்க. மத்த நாள் வந்து லேட் ஆயிடுச்சு, டயர்ட் ஆயிடுச்சுன்னு படுத்துருவாங்க. அதெல்லாம் இல்ல. நம்ம எப்படி 3 வேளையும் சாப்பிடுறதுக்கு எப்படி நம்ம டைம் ஒதுக்கி சாப்பிடுறோமோ, ஜெபிக்கிறதுக்கும் நம்ம ஒரு கரெக்ட்டா 6 மணி ஆனா குடும்ப ஜெபம். 7 மணி ஆனா குடும்ப ஜெபம். எல்லாரும் ஆபீஸ் போறாங்க. 10 மணிக்கு தான் கூட 10 மணி ஆனா நீ உட்காரு. 10 மணி ஆனாலும் குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்காம நீ படுக்காத. படுத்தா தூக்கம் வரக்கூடாது. அதுதான் இறையச்சம். ஆமா போ. அசதியா இருந்துச்சு. காலையில இருந்து வேலை பார்த்துட்டு வந்த ஒரு நாள் ஆண்டவர ஜெபிக்காம படுத்தா என்ன? அப்படின்னு 4 சைடும் சிலுவைய போட்டுட்டு படுத்துட்டோம்னா, அன்னைக்கு ஜெபம் போச்சு. அப்ப என் புள்ள இன்னைக்கு தேடலையே. என் புள்ள வரும், வரும், வரும். இந்த காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் காப்பாத்துனேன் நன்றி சொல்ல இப்ப வரும், அப்ப வரும்னா, அவர் பார்த்து பார்த்து அவர் கண்கள் பூத்து போயிருக்கும். அப்ப நம்ம அவருக்கு நன்றி சொல்லாமயே படுத்துருவோம் அசதியினால. இந்த அசதி எதனால வருது? உலகத்துக்காக நம்ம உழைக்கிறோம். நம்ம குடும்பத்த காப்பாத்த உழைக்கிறோம். பணம் சம்பாதிக்க உழைக்கிறோம். ஆண்டவருக்காக உழைச்சுட்டு நம்ம டயர்ட் ஆகுறோமா? அப்படின்னா இல்ல. ஆண்டவருக்காக எவ்வளவு நேரம் நம்ம ஒதுக்குறோம்? 24 மணி நேரத்துல 3 மணி நேரமாவது நான் 10ல் 1 மகனா பணத்துல மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு நேரம் ஒதுக்குவதிலும் நம்ம 10ல் 1 பங்கு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். பணத்துல மாத்திரம் அல்ல, நம்ம நேரத்தையும் ஆண்டவருக்காக ஒதுக்குவதில 10ல் 1 பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி பணத்தை மட்டும் கொடுக்க மாட்டார். இறை வார்த்தையை கொடுப்பார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழுங்குறபடிக்கு சரளமாக பேசக்கூடிய இறை வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதுதான் பணத்தை மட்டும்தான் பேசுவாங்க. இங்க இருந்து பிரிஞ்சு போன சகோதர சபைகளாம், நீ 10 ரூபா கொடுத்தா உனக்கு அவ்வளவு கொடுப்பாரு, நீ 100 ரூபா கொடுத்தா எவ்வளவு கொடுப்பாருன்னு பணத்தை மாத்திரம் மட்டும்தான் அவங்க பங்கு வச்சு பேசுவாங்க. அது கிடையாது சகோதரன். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பார், அள்ளி அள்ளி கொடுப்பார், வழியும் மட்டும் கொடுப்பார் ஆண்டவர். 10ல் 1 பங்கு நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கின்ற வேளையில இறை வார்த்தையால் நம் வாயை நிரப்புவார். ஒருத்தவங்க முடியாம போய் நம்ம பார்க்க போறோம்னாக்க எந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும்னு நம்ம வாயில வச்சிருப்பாரு ஆண்டவர். ஒருத்தவங்க கிரக பேசத்துக்கு கூப்பிடுறாங்களா, மற்றவரை போல நீ இந்த மூளை வச்சு கட்டினியா அந்த மூளை வச்சு கட்டினா நம்ம கேட்க விட மாட்டாரு ஆண்டவர். இந்த வார்த்தையில கட்டுவோர் கட்டடத்தை மூளைக்களே கட்டடத்துக்கு மூளைக்கள் ஆயிற்று அப்படின்னு சொல்லி ஜெபிக்கக்கூடிய அந்த இறைவார்த்தை கொடுப்பார். நீ வேண்டாம், நீ உன்னால முடியாதுன்னு சொன்னவங்கள அந்த இடத்துல நிக்க வச்சிருப்பாரு. அந்த வார்த்தை அந்த மாதிரி வார்த்தையின் வழியா ஆண்டவர் பேசுறாரு. அது இறை எச்சம் என்பது இருக்கும் பொழுது, இறை வார்த்தையோட நாம் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் வந்து இந்த 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 இதெல்லாம் நமக்கு கொடுப்பாரு. இந்த பாக்கியத்தெல்லாம் நமக்கு கொடுப்பாரு. இதுல சொன்ன வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லி நம்மள ஆண்டவர் திட்ட மாட்டாரு. ஆண்டவரோட உண்மையாக ஒத்தமத்தோடு ஆண்டவரை தேடுகிற பொழுது, நீ எனக்காக இருக்கிறாங்க யாராவது இருக்கீங்களா? உண்மையா நாங்க யாராச்சும் இருக்கீங்களா? நேர்மையா யாராச்சும் இருக்கீங்களா? அப்படின்னு ஆண்டவர் நம்ம கேட்க மாட்டோம். நான் இருக்கிற ஆண்டவரை நம்ம சொல்லக்கூடிய மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா ரோமையர் 19 திருச்சட்டம் சொல்வதெல்லாம் அந்த சட்டத்திற்கு உட்பட்டவர்களுக்கு பொருந்தும் என நமக்கு தெரியும். ஆகவே இவர்களும் உலக மக்களான சாக்கு போக்கு சொல்ல வழியின்றி. அப்ப நம்ம வந்து என்னது எந்தவித சாக்கு போக்கும் நம்ம சொல்லக்கூடாது. ஜெபிக்கிறதுக்கா இருக்கட்டும், இதா இருக்கட்டும். எனக்கு சிஸ்டர் ஒரு தடவை சிஸ்டர் நீங்க வந்து அவைலபிளான்னு கேட்கும்போது, நான் வந்து உலகத்துக்குரிய காரியத்துல சிஸ்டர் நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எங்க என்கேஜா இருப்பேன். எப்பனா நேரடியா போய் ஜெபிக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருப்பேன். டியூட்டி முடிஞ்சு வரும்போது அங்க ஜெபிக்க, இங்க ஜெபிக்க அப்படிலாம். அப்ப அப்ப டெய்லி சாயந்தரத்துல நான் மாசுக்கு போயிடுறேன். மாசு முடிஞ்சு வரதுக்கு 7:30 7:45 ஆயிடும். இப்ப நான் கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபிச்சுட்டு வருவேன். அப்புறம் வந்து பாதியில வரக்கூடாது. அப்புறம் திரும்ப இங்க வந்து ஜெபிக்கணும். அப்பெல்லாம் வந்து அதனால ஆண்டவர் வந்து எனக்கு வந்து என்னைக்கு எந்த கூடுகையில இறைவார்த்தை நான் பகிரணும் ஆண்டவர் நினைச்சிருக்காரோ அந்த நாள்ல நிச்சயமா ஆண்டவர் என்னை அழைத்து வருவார் நான் விசுவாசிக்கிறேன். அதுபடிதான் ஆண்டவர் என்னை அழைச்சு பயன்படுத்திட்டு வருகிறார். அதே போல பாத்தீங்கன்னா உம் ரோமையர் 5வது அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது
ஒரே அ அ ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. சாவு கவ்விக்கொண்டது. சாவு என்பது நம் உடலை விட்டு பிரிந்து கொண்டு போகிற ஆவி மட்டுமே. ஆண்டவர் தன் ஆவியை ஊதி நம்மை உயிர் கொடுத்து உடல் உள் அதாவது உயிர் உடல் ஆன்மா உடல் உயிர் ஆன்மா உயிர் கொடுத்து ஆண்டவர் அவர் மூச்சை கொடுத்து உயிர் கொடுத்தது உயிர் கொடுத்த இறைவனிடத்தில் போகிறது. உடல் இங்கு பிரேதமாக இருக்கிறது. ஆன்மா ஆண்டவரின் தீர்ப்புக்காக காத்திருக்கிறது. அதுதான் உண்மை. அப்ப அந்த அந்த நிலைக்கு இந்த பாவ சாவு என்பது இந்த உலகத்து சாவுன்றது நிலைவான் ஆத்தும சாவதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த ஒரே மனிதன் வழியாய் இந்த பாவம் உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதே போலவே எல்லா மனிதரும் பாவம் செய்தா எல்லா மனிதரும் சாவு சாவுன்னு வருது. ஆனா அந்த சாவு என்பது பாவம் என்கிற சாவு. நிலைவாழ்வை அந்த நிலைவாழ்வுல நம்ம ஆத்துமா நீதியோடு அவரு நியாயம் தீர்க்க வருகின்ற காலத்துல நாம் பரிசுத்தமாக நம் ஆத்துமாவை காத்து கொண்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அதற்காக தான் இயேசு கிறிஸ்து தம் ஒரே மகனை நமக்காக பாவ கழுவாயாக கொடுத்திருக்கிறார். எனவே நாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாம நம்ம பாவத்தில இருந்து ஆண்டவருக்குரிய மனமாற்றம் பெற்றவர்களாக நாம் மாறிவிட்டோம் அப்படின்ற நம்முடைய செயல்பாடுகளாக நாம் காமிக்க வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா 8வது ரோமையர் 8ல 8, 5, 6 வசனங்கள்ல நாம் வாசிக்கும் பொழுது ஊனியலுக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டம் எல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்குரியவற்றின் மீதே இருக்கும். பாருங்களேன், நம்ம எங்க பையனுக்கு படிப்பு முடிச்சுட்டா வேலைக்காக ஜெபிச்சுக்கோங்க. இது பிள்ளை இல்ல, கல்யாணம் ஆகல. இதெல்லாம் இதெல்லாம் தேவை வேணும். ஆண்டவர் கேளுங்கள் கொடுக்கப்படும் தான் சொல்லியிருக்காரு. ஜெபத்தின் வழியா நம்முடைய மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தணும் தான். ஆனா ஒன்ஸ் சொல்லிட்டோம்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னா சும்மா 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 சொல்லியிருக்க வேண்டியது கிடையாது. ஆண்டவரே அந்த தினம் தினம் ஆண்டவரே ஆண்டவரே அப்படி அப்படி சொல்லாம ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். நிச்சயமா அதற்கு ஏற்ற காலத்துல நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபிக்கையில ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும், வல்லமை இருக்க வேண்டும். எப்படின்னா தினம் 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 எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க அது கொடுங்க அப்படி இல்லை. ஆவிக்குரிய ஆவிக்குரிய வரங்கள் கனி கொடைகளை நாம் கேட்கும் பொழுது இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை அனைத்தையும் ஆண்டவர் தருவார். இதுதான் சொல்லி 6:33 மத்தேயில முதலாவது ஆண்டவருடைய நீதியை மாற்றியும் தேடுங்கள், அப்பொழுது இவை அனைத்துமே உங்களுக்கு சேர்த்து கொடுங்க. அப்ப இவை அனைத்துமே சேர்த்து கொடுக்கப்படும்னு பின்னாடி சொன்ன வார்த்தையை நம்ம முன்னாடி சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம். முன்னாடி சொல்ல வேண்டிய வார்த்தையை பின்னாடிக்கு தள்ளிடும். அதனாலதான் நம்ம ஜெபத்துக்கெல்லாம் அதிக நாட்கள் டிலே ஆகிறதுக்கு காரணமே இதுதான். முதல்ல அவரை தேடும் பொழுது அவருக்கு நம்மளதான் அவர் தான் படைச்சிருக்காருன்னும் போது நமக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன தேவைன்னு அவருக்கு எப்படி தெரியாம இருக்கும்? நிச்சயமா தெரியும். உனக்கான எதிர்காலம் திட்டம் நன்மை விளைவிப்பதற்கான தீமை விளைவிப்பதற்கான எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு எரேமியால. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா அவர் ஒரு தடவை ஆண்டவரே இது இந்த இதை நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன்ப்பா, நீங்க நிச்சயமா எனக்கு தருவீங்க, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா அப்படின்னா அதுதான் நம்ம மாற்றம் பெற்றவர்கள். எப்படி மாற்றம் பெற்றவர்கள் இந்த ஊனியல்புக்குரியே வாழ்வரிட்டோம்னா அந்த இயல்புக்குரியதாகவே இருக்கும். இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் அது வேணும், வேலை வேணும், இது வேணும், அது வேணும், உலகத்துக்குரிய ஊனியல்பு அதுதான் ஊனியல்பு. இந்த உலக ஆசீர்வாதங்களையே தேடி 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 கேட்டுட்டே இருப்போம். அதெல்லாம் வேணாம். ஆனா ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டம் எல்லாம் ஆவிக்குரியவற்றின் மீதே இருக்கும். இசப்பா ஆண்டவர் நம்ம கொடுத்திருப்பாரு, துதிக்கக்கூடிய இதை கொடுத்திருப்பாரு, இறைவார்த்தை. ஒருத்தவங்களுக்கு அந்த இறைவார்த்தை, சிலவங்களுக்கு அந்நிய பாஷை கொடுத்திருப்பாரு. அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ண அந்த கொரிந்தியில வாசிக்கும் போது நம்ம எல்லாமே நமக்கு படிச்சிருப்போம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வரத்தை கொடுத்திருக்காரு. ஆவியான நம்ம தினம் தினம் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நீ கொடுத்த வல்லமை என்ன, நீங்க எனக்கு கொடுத்துற திறக்குமா அந்த 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 தாளந்து என்ன, ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன தாளந்தை கொடுத்துருக்கீங்களோ அதை வெளிப்படுத்தி தாருங்க ஆவியானவரேன்னு நம்ம அந்த ஆவிக்குரிய அந்த நாட்டத்தோடு நாம் கேட்கின்ற பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தையும் தருவார், விண்ணகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருவார், இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிறைவாக தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த ஊழியல்பின்படி அதையே நம்ம உலகத்துக்குரிய காரியங்களையும் நாம் ஜெபித்து கொண்டு கேட்டுக்கொண்டு இல்லாதபடிக்கு நம்ம விண்ணகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் கேட்கும் பொழுதுதான் நாம் மனமாற்றம் பெற்றவர்கள், அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு மனமாற்றம் பெற்றவர்கள் ஆக நாம் வாழ்ந்து காமிக்கக்கூடிய அந்த வல்லமையும் கிருபையும் ஆண்டவர் தருவார். அதே போல ரோமையர் 12வது அதிகாரம்
2வது வசனத்துல பார்க்கும்போது, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப் பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்ப பாருங்களேன், இந்த உலகத்தின் அப்ப நம்ம பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்தோம்னா என்னது? இத குடுங்க, அத குடுங்க ஆண்டவரேன்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா, ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு மனமாற்றம் பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிற வாழ்வு புதுமையான புது படைப்பாக வாழ்கிறோம் என்பது நாம் அந்த வாழ்க்கையின்படி வாழ்வ பொழுது, எது நல்லது, கெட்டது, எங்க போகணும், எங்க போகக்கூடாது, யார்ட்ட பேசணும், யார்ட்ட பேசக்கூடாது, எவ்வளவு பேசணும், எவ்வளவு பேசக்கூடாது, அத கூட ஆண்டவர் அளந்து நம்ம வாயில வைப்பாரு பாத்துக்கங்களேன். அதிகமா ஒரு இடத்துக்கு போனோம்னா பேசவே கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஒரு இடத்துக்கு போய் நாம் ஜெபிக்க போய் உட்கார்ந்துருப்போம்னா, அந்த வீட்டுக்காரங்க நெறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு. நம்ம எதுக்காக ஜெபிக்க அழைச்சிருப்பாங்க. நம்மள பேச விட மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அமைதியா இரு. அமைதியா இரு. அமைதியா இருன்னு. ஆண்டவரே இங்க ஜெபிக்க சொல்லியிருக்கீங்க. அமைதியா இருக்க சொல்றீங்களா? அமைதியா இரு. அப்படின்னு அப்ப இப்ப நீ பேசு அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் எது அஹ், எது எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்துகின்ற போது, ஆண்டவரோடு வாழ்க்கை நடத்துகிற போது, ஆண்டவரோட வார்த்தையோடு நாம் நிலைத்து நிற்கும் பொழுது, அந்த வார்த்தையை அறிக்கை செய்கின்ற பொழுது, ஆண்டவர் நமக்கு அழகா காண்பிச்சு கொடுப்பாரு. உம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. மாற்றம் பெற்றவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? தேர்ந்து தெளியணும் நம்ம. எது நல்லது, எது கெட்டது, எது உகந்தது, அப்படின்னு நமக்கு தெளிந்த புத்திய ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்று இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதே போல ரோமையர் 12வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கின்ற பொழுது, உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். உங்கள் உள்ளம் கள்ளமற்றதாய் எப்படி இருப்பதாக? ஒருத்தவங்க வீட்டுக்கு நம்ம வந்தவங்கள வாங்க 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 அப்படின்னு சிரிச்சுட்டே கூப்பிடுவோம். வந்துட்டான்ப்பா அப்படின்னு உள்ளத்துக்குள்ள நாம நினைப்போம். நினைப்போம் இல்லையா? ஒரு சில நினைப்போம்ல. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கள்ளம் கபடமற்ற மாசு மறவற்ற செம்மறி ஆடு போல, ஒரு புறாவை போல, அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மனசை போல, அந்த தூய்மையற்ற கள்ளமற்ற தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளணுமா. உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொரு உலங்கணிந்து அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர். அப்ப சிலவங்க எல்லாம் ஆவிக்குரிய பிரைட், ஆவிக்குரிய அது என்ன சொல்லுவாங்க, ஆவிக்குரிய பெருமை, ஆவிக்குரிய பெருமை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நான் தான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா நான் தான் துதிக்கிறேன், இறைவார்த்தை பகிரணும், இவ்வளவு பேர் வருவாங்க. இப்படிலாம் சிலவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நிறைய நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் நம்மளும் ஒண்ணுமே இல்ல, ஜீரோங்க. களிமண்ணு களிமண்ணுலதான் ஆண்டவர் நம்மள செஞ்சிருக்கிறாரு. அவர் மூச்சை ஊதுலன்னா நம்ம வெறும் களிமண். இப்பயும் களிமண் தான். நான்லாம் களிமண். நானா நினைச்சுக்குவேன், களிமண்ணு மண்டுனா மண்டு, இப்படி இருக்கிற என்ன ஆண்டவர் பயன்படுத்துறீங்கடாப்பா. அப்ப களிமண்ணான என்னை அவருக்கு ஏற்றபடி வணைந்து அதற்கு உருகொடுத்து உருமாற்றி புது படைப்பாக மாற்றுவது ஆண்டவருடைய கரத்துல இருக்குது. அது ஆண்டவருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மள அவருக்கு உகந்த பாத்திரமாக அவர் வணைந்து கொள்வார். அது பிறர் உங்களை விட மதிப்புக்குரிய, நமக்குத்தான் எல்லாம் தெரியும்னு நினைக்காம நம்மளை விட அவங்களுக்கு அதிகமா தெரியும் அப்படின்னு எல்லாத்துலயுமே நம்ம நினைக்கணும். நம்ம கற்றது சொல்லுவாங்கல்ல பழமொழி, கற்றது கையளவு கல்லாதது கடல் அளவுன்னு சொல்லுவாங்க. கடல் அளவு நம்ம கற்றுக்கொள்ளாதது நிறையவே இருக்குது. அதுக்குள்ள நம்ம வாழ்ந்து இறந்தே போயிடுறோம், கற்றுக்காம போயிடும். ஆனா கற்றுக் கொடுக்கிற ஊழியக்காரங்க மூலியமா நான் அநேக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஊழியக்காரங்கள்ட்டையும் ஒரு பிளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். ஆனா இந்த மைனஸ பிளஸ்ஸா மாத்தக்கூடியது நம்முடைய ஆவியானவர் கையில இருக்குது, கரத்துல இருக்குது. அப்ப நாம கரத்துல என்ன இருக்குன்னா, நான் முழுமையாக அவரிடத்துல சரண்டர் ஆகும் போதுதான் அவரை நம்மளுடைய மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆக மாற்றுவதற்கு நம்மளுடைய ஆண்டவரால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க தான்ப்பா என்ன பயன்படுத்துறீங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணிக்கணும், சுய ஆய்வு செய்து கொள்ளணும். நான் ஒண்ணுமே இல்லை, நான் கற்றுக்கொண்டது பல பல ஊழியக்காரங்க மூலியமா நான் கற்றுக்கொண்டேன், உடைய இறை வார்த்தையினா நான் கற்றுக்கொண்டேன், உங்களோட நான் நற்கரையின ஆராதனையில இருக்கும் பொழுது நீங்க எனக்கு வெளிப்படுத்தினீங்க அப்படின்னு எல்லாமே நம்மள்ட்ட உள்ள திறமை இன்னும் நம்மளுடையதே கிடையாது.
எல்லாமே ஆண்டவருடையது. நம்ம கடன் வாங்கி இருக்கிறோம், ஆண்டவர்ட்ட இருந்து கடன் வாங்கி இருக்கிறோம். அப்படிதான் சொல்லணும். என்னன்னா கடன் வாங்கி தான் கடன் வாங்கி வாங்கி தான் நான் இதுமே. ஏன்னா நான் ஒண்ணுமே பைந்தாங்குழி பைந்தாங்குழி, அழிமூஞ்சி, அப்புறம் என்ன என்னென்னமோ எனக்கு பட்ட பேர்லாம் வச்சிருப்பாங்க. ஆண்டவரே அந்த பெட்ட பேர்லாம் மாத்தி என் புள்ள சியோன் குமாரத்தி, என்னுடைய புள்ள, ஆசீர்வதிக்கப்பட்ட மகள், என்னுடைய கரத்துல உள்ள பிள்ளை, அப்படின்னு அவர் எனக்கு அதிக அதிகமா ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. என்னுடைய மனவாட்டின்னு பேர் வச்சிருக்கிறாரு எனக்கு. என்னுடைய மனவாட்டி நீதாம்மா அப்படின்னு சொல்லுவாரு. அது போல ஒவ்வொருவருத்துக்கும் மனவாளன் நம்மளோட இயேசு கிறிஸ்து தான். ஆனா அந்த இறைவார்த்தையோடு நாம் இருக்கும் பொழுதுதான் நான் மனமாற்றம் அடைத எல்லாரும் சொல்லணும். என்னப்பா முன்னாடி இப்படி இருந்தாங்க, எப்படிப்பா? அதுதான் ஆண்டவர் நம்ம மாற்றிட்டாங்க. அதுதான் புதுப்படைப்பாக ஆண்டவர் நம்மளை மாற்றி விட்டார் என்பதை நம்முடைய செயல்பாடுகளால் நாம் காண்பிக்க வேண்டும். அப்ப பாருங்களேன், அது சொல்லுது அந்த வார்த்தை, எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளும். எதிர்நோக்கு என்பது நமக்கு ஒண்ணே ஒண்ணுதான். என்ன எதிர்நோக்கு? ஆண்டவர் மீண்டும் நம்மோடு வருவார். அவர் வருகின்ற பொழுது அவரை நாம் எதிர்கொண்டு செல்வோம் என்பதுதான் அந்த எதிர்நோக்கு. அந்த எதிர்நோக்குலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும். நம்ம இறந்து புதைக்கப்பட்டு இருந்தாலும், எரிக்கப்பட்டு இருந்தாலும், ஆண்டவர் வானுலகத்திலிருந்து வரும் பொழுது அவரை எதிர்கொண்டு நாம் இங்கே செல்வோம். வானத்துக்கு போக மாட்டோம், நடு வானுல அந்தரத்துல நாம நிப்போம். அந்தரத்துல ஆண்டவர் வருவார், அந்தரத்துல நாம நிப்போம். அவரை எதிர்கொண்டு செல்வோம். நினைக்கும் போதே எப்படி இருக்கு பாருங்க, பயங்கரமா இருக்குல்ல. அது பாருங்க, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழறதுக்கு தான் ஆண்டவர் அந்த எதிர்நோக்கில் இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். துன்பம் வந்துச்சுன்னா நம்ம மூஞ்ச பத்திரம் தெரிஞ்சு நினைக்க என்னமோ இன்சிடென்ட் நம்ம வீட்டுல நடந்திருக்குன்னு. அந்த மாதிரி இல்லாம நம்ம 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 அழுகிறது உலகத்துக்கு தெரியக்கூடாது. என் ஆண்டவருக்கும் எனக்கு மாத்திரம்தான் நம்ம அழுகை தெரியணும். அப்பதான் நம்மளுடைய அழுகையை அவர் மாற்றுவார். நம்ம அழுகை அச்சச்சோ அழுவாதப்பா, ஏன்பா அழுவுற அப்படின்னு மனுஷர்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் சொச்சோன்னு நம்மளுக்கு ஆறுதல் சொல்லலாம். அந்த ஆறுதல் நம்ம நிலைத்திராது. அவங்க போனோடனே அவங்க ஆறுதல் சொல்லிட்டு போடுவாங்க. ஆனா ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரை கண்டேன்னு சொல்லிட்டு உண்மையாகவே நம்ம நேசிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் என்று அவரிடம் மட்டும்தாங்க நம்ம அழுணும். துன்ப நிலையிலும் தளராம ஆண்டவர் இந்த வார்த்தையை தேற்றுவார். ஆண்டவரால் முடியாதது எதுவுமே இல்லை, நிச்சயம் என் கண்ணீரை மாற்றுவார் என்று நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழுகின்ற வாழ்க்கையில் வாழும் பொழுதுதான் ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய ஒழுங்குகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட்டிங்லேயே போட்டிருக்கும். மனமாற்றம் அடைந்தவர்கள்லாம் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பது அழகா சொல்லியிருப்பார். அதே போல இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். இன்னைக்கு மட்டும் ஜெபிச்சுட்டு நாளைக்கு ஜெபிக்காம இல்லாம, இன்னைக்கு 3 மணிக்கு எந்திரிச்சுட்டு நாளைக்கு 4 மணிக்கு எந்திரிக்கிறது இல்ல. இன்னைக்கு 3 மணிக்கு ஆவியான உன்னை எழுப்பி விட்டினா அதுதான் உன்னுடைய எழுப்புதல் நேரம். அதுதான் நீ அடுத்த ஜெபிக்கின்ற நேரம். அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஜெபிக்கின்ற நேரம். உன்னுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிற நேரம். அதுதான் நீ அதை இனம் கண்டு கொண்டு இடம் பிடித்துக் கொண்டு தினமும் 3 மணிக்கு ஆண்டவரையும் நான் துதிப்பேன். தினமும் அதிகாலையில் எந்திரிச்ச 4 மணிக்கு ஆண்டவர் எழுப்பிட தினமும் அந்த 4 மணிக்கு முதல் நிமிஷத்தை உங்களுக்கு கொடுப்பேன் ஆண்டவர் அப்படியே என்று சொல்லி அந்த முதல் இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுதுதான் நம்மை முதல்வனாய் ஆண்டவர் மாற்றுவார். கடையா கிடந்த கடைசி தெருகோடியில இருந்த நம்மள என்ன தெருகோடியில இருந்த என்ன ஆண்டவரோட கரத்துல அழைச்சது, முன்னாடி நிக்க வச்சதும் ஆண்டவர் தான், கடைசியில் இருந்த முதலாமா மாற்றினது ஆண்டவர் தான். அப்படியே என்று எல்லாமே ஆண்டவர் தான், எல்லாமே ஆண்டவருக்கு தான். நமக்கு எதுவுமே கிடையாது. அது மாதிரி துன்பத்திலும் தளராமல் இருக்கணும், இறைவண்டிலில் நிலைத்திருக்கணும். வறுமையற்ற மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து வறுமையற்றுக்கன்னா நம்ம இலக்காரமா பாக்குறது அந்த பார்வையே ஒரு சிலரெல்லாம் பார்த்தா அவங்க பார்வையே தெனாவட்டா இருக்கும் பாத்துக்கங்க. ஆண்டவர் நமக்கு அந்த கண்ணையா கொடுத்திருக்காரு. ஆண்டவருடைய கண்கள் எப்படி எப்படி இருக்கிறது, ஆண்டவரை நம்ம முகமுகமாய் எப்படி நம்ம தியானிச்சு ஜெபிக்க, நேசரின் மனவாளரை என் கண்ணு முன்ன வாங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய உருவம் எப்படி இருக்குப்பா நீங்க கேட்டு பாருங்களேன், ஆண்டவரை சோதித்து பாருங்கள்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்க ஒவ்வொரு சோதிங்க ஆண்டவர். ஆண்டவரை உங்களோட உருவம் எப்படி இங்க வரைஞ்சு வச்சிருக்க மாதிரி இருப்பீங்களாப்பா, 33 வயசுல செத்தீங்களாப்பா, இந்த 33 வயசுல நசரேனாகிய இயேசு கிறிஸ்து, நசரேன் என்பா அந்த தாடி எல்லாம் மலிக்கப்படாமல் இருக்கு. 33 வயசுல தாடி மலிக்காத